உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களா அலகிலா விளையண்டுடையாதவ தலைவரண்ணவர்க்கேசரண்ணங்களே ஐவகை பொருளு 4 கரணமும் குணங்கள் ஒன்றும் செய்வினை 2 ஒன்றியாவருந்திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருண்கதிவிரிந்த புத்தேல் கைவலராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம் வரையில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது ஸ்லோகம் 21 2வது அத்தியாயம். பகவான் தொடர்ந்து உபதேசிக்கின்றார். பார்த்தா எவன் இந்த ஆத்மாவை பெறப்பட்டது, குறைதலற்றது, நாசமற்றது, எக்காலத்தும் உள்ளது என்பதாக அறிகின்றானோ அப்புருஷன் எப்படி யாரை கொல்லும்படி செய்கின்றான், யாரை கொள்கின்றான்? ஆன்மா எண்ணிக்கையில் அளவிட முடியாதது. தனித்தனியாக இருந்தால்தான் எண்ணலாம் முடியும். ஆன்மாவும் பிரமமும் ஒன்றே. ஆன்மா என்பது இருப்புத்தன்மை, வெட்டவெளி போன்றது. இதனை எண்ண முடியாது, முழுமையானது. பிரமமே ஆன்மாவாக இருப்பதால் புதியதாக தோன்றியது என்ற கேள்விக்கே இடமில்லை. பிரம்மம் எங்கும் நிறைந்திருப்பது, அதனில் குறைவதற்கே இடமில்லை. ஆன்மாவும் உடல் அந்தக்கரணம் என்ற கூட்டிக்குள் வெளிப்படுவதால் தனித்தனியாக தோற்றம் அளிக்கிறது. பல குடங்கள் இருந்தாலும் அவற்றின் உள்ளே இருக்கும் வெளி ஆகாயம் வானவெளியில் உள்ள ஆகாயத்தை காட்டிலும் வேறல்ல. ஒரு குடம் உடைந்து விட்டால் அதிலிருந்த ஆகாயம் ஸ்பேஸ் சுற்றி உள்ள ஆகாயத்தில் கலந்து விடுகிறது. இதனால் வெளியில் ஸ்பேஸில் எந்த விதமான கூடுதலும் உண்டாவதில்லை. புதிதாக ஆகாயம் தோன்றுவதில்லை. சுற்றியுள்ள ஆகாயம் வெளியே குடம் என்ற எல்லைக்குள் அதன் அளவிற்கு ஏற்ப நிறைகின்றது. அதாவது ஆகாயம் குடத்தில் இருக்கின்ற அளவுக்கு ஏற்ப இருக்கிறது. இதனால் வெளியில் உள்ள ஆகாயத்திற்கு குறைதலும் இல்லை. எப்படி ஆகாயத்திற்கு கூடுதலும் குறைவதும் ஏற்படுவது இல்லையோ அப்படியே ஆத்மாவிற்கும் எக்காலத்தும் உள்ளது. ஆத்மா இறப்பது அல்ல, தேகம் மட்டுமே இறக்கின்றது. அழிவது உடல் மட்டுமே, உள்ளே இருக்கும் ஆத்மா அல்ல. கொல்லுவது என்ற செயலுக்கோ அல்லது வேறு செயலுக்கோ கர்த்தாவாகவோ அல்லது கர்மமாகவோ ஆத்மாவை நினைப்பவன் ஆத்மாவை அறிவதில்லை. ஏனென்றால் ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இதையே வேறு விதமாக சொல்வதென்றால் ஆத்மா கர்த்தாவும் அல்ல, கர்மமும் அல்ல என்று அறிகின்றவனே ஆத்ம ஞானம் உடையவன். செயல் என்றால் செய்பவனிடம் ஒரு மாறுதல் இருக்க வேண்டும், விக்ரியா. ஆத்மாவிடம் எந்த மாறுதலும் கிடையாது, விக்ரியா கிடையாது. விக்ரியா இல்லாத ஆத்மாவாக, ஒரு செயலும் புரியாத ஆத்மாவாக தன்னை அறிபவன் எந்த செயலை செய்ய முடியும்? கேள்வி கேட்கப்படுவது கேட்பதை உறுதியாக மறுப்பதற்காகவே ஆகும். ஆத்மா எந்த செயலையும் புரிவதில்லை என்றால் கொலையும் புரிவதில்லை, கொல்ல தூண்டுவதும் இல்லை. பிறரை ஒரு செயலை செய்ய தூண்டுவதற்கும் ஒரு விருப்பம் வேண்டும். ஆத்மா விரும்புவதில்லை. விருப்பம் என்பது ஒரு எண்ணமாகும். அந்த எண்ணமும் பெயர் வடிவமாகத்தான் வெளிப்படுகின்றது. ஆத்மாவுக்கு பெயர் வடிவம் கிடையாது, எண்ணம் கிடையாது. ஆனால் ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அறிவதும் 2 விதமாக இருக்கலாம். சாஸ்திரங்களில் படித்து தெரிந்து கொண்டு விடுவதும் அறிவதே. அதாவது சாஸ்திரங்களை படித்து நாம் தெரிஞ்சுக்கிறோம், அது அறிவதே. அனுபவம் மூலம் தெரிந்து கொள்வதும் அறிவதே. 2ம் அறிவதுதான். இந்த 2 அறிதலும் ஒரே பொருள் கொண்டவையா? இதை பார்க்க வேண்டும். சாஸ்திரங்களிலிருந்து அறிந்து கொள்வது மிகவும் சுலபம். எழுதியிருக்கிறது, படித்தோம், அறிந்தோம். இத்தகைய அறிவுக்கு எழுத படிக்க தெரிந்தாலே போதும்.
கொஞ்சம் கல்வி அறிவு இருந்தாலே போதுமானது. அதற்கு தார்மீகமானவனாக நல்ல பண்புகள் கொண்டவனாக இருக்க தேவையில்லை. சாஸ்திரங்களை படித்து அறிந்து கொள்வது உண்மையில் அறிந்து கொள்வது ஆகாது. அறிந்து கொள்வது அல்ல, அறிந்து கொண்டதாக ஏமாற்றிக் கொள்வதாகும். அது வெறும் செய்திகள் மட்டுமே. ஆனால் செய்திகளால் ஏமாற்றமே ஏற்படுகிறது. ஆத்மா அழிவற்றது என்று படித்து அறிந்து கொள்கின்றோம். திருப்பி திருப்பி படித்து மனனம் செய்கிறோம், மறந்து விடுகிறோம். மனனம் செய்கிறோம், மீண்டும் மீண்டும் படிப்பதால் விஷயம் மறந்து போய் படிக்கப்பட்ட வார்த்தைகளே மனதில் நிற்கின்றன. விஷயம் நம் அறிவில் நிலைப்பதில்லை. நீச்சல் அடிப்பதை பற்றிய எல்லா விஷயங்களையும் புத்தகங்கள் படித்து அதை பற்றிய சகல விஷயங்களையும் ஒருவன் அறிந்து கொள்ளலாம். நீச்சல் அடிப்பதை பற்றி மேடை ஏறி மணிக்கணக்காக பேசலாம், கட்டுரைகள் எழுதலாம், ஏதாவது பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் வாங்கலாம். ஆனால் அவனை மறதியாக கூட நதியில் தள்ளிவிடக் கூடாது. ஏனென்றால் அவனது டாக்டர் பட்டம் அவனை கரை சேர்க்காது. ஏன்னா அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. அவனது PhD அவனை இன்னும் சீக்கிரமாக முழுக அடித்துவிடும். ஏனென்றால் அது மிகவும் கனமானது, மகா கணம் பொருந்திய என்று சொல்கின்றீர்களே அல்லவா, பாறாங்கல்லின் வேலையை செய்துவிடும். நீச்சலை பற்றி அறிந்து நீந்துவது அல்ல, அதாவது நீச்சலை பற்றி அறிவது, தெரிந்து கொள்வது, நீந்துவது ஆகாது. சத்தியத்தை பற்றிய அறிவு சத்தியத்தின் அறிவு அல்ல. எதை பற்றியும் அறிவது அறியாததோடு சேர்ந்ததுதான். சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்வது சத்தியத்தை அறியாததற்கு ஒப்பாகும். இல்லை, அடியோடு அறிந்து கொள்ளாததற்கு ஒப்பு நிகர் என்றும் சொல்லவும் முடியாது. சற்று ஆபத்தானது. சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்வது சத்தியத்தை நோக்கி முன்னேறுவதற்கு தடையாயுள்ளது. கிருஷ்ணனுடைய இந்த சொற்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சொற்களை சுற்றியேதான் உண்மையான தர்மம், அறிந்து கொள்ள வேண்டிய தர்மம் உதிக்கிறது. ஒப்புக்கொள்ளப்பட்ட தர்மம் பிரமாணமற்ற தர்மம். அறிந்து கொள்வதால் ஏற்படுவது சிரத்தை, ஒப்புக்கொள்வதால் ஏற்படுவது நம்பிக்கை. இதை நன்றாக ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அறிதல் என்ற சொல் மிக பெரியது. ஆனால் இதை பற்றி எப்பொழுதும் ஒரு பிரமை இருந்து கொண்டே இருக்கிறது. அறிதலை ஒப்புக்கொண்டு விடுவது மிகவும் சுலபம். ஞானத்தை நூலாக்கிக் கொள்வது மிகவும் எளிது. அறிதலை சாஸ்திரங்களின் ஆதாரத்தில் செய்து கொள்வது மிக மிக சுலபம். ஏனென்றால் அப்போது வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. அறிந்து கொள்வதற்கு பதில் ஞாபக சக்தியே தேவை. உருப்போட்டுக் கொண்டால் போதுமானது. எவ்வளவு ஜனங்கள் நிறைய உருப்போட்டிருக்கிறார்கள். சாஸ்திரங்களிடமிருந்து தகவல்கள் கிடைக்கலாம், தகவல்கள் குறிப்புகள் கிடைக்கலாம், ஞானம் கிடைக்க முடியாது. ஞானம் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்தே கிடைக்கும். வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நமக்கு உள்ளே ஒன்று பிறவியற்று இருக்கிறது என்ற அறிவு ஏற்படாத வரை தயங்காதீர்கள். அதுவரை கிருஷ்ணர் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஒப்புக்கொண்டு விடாதீர்கள். கிருஷ்ணர் சொல்ல வேண்டியதிலிருந்து சொல்வதிலிருந்து இவ்வளவு அழுத்தமாக இவர் சொல்கிறாரே, அதை தேடி அறிந்து கொள்வோம் என்பதை மட்டுமே தெரிந்து கொண்டு அதை நினைவில் கொள்ளுங்கள். எப்போது இவர் இவ்வளவு திட நிச்சயத்துடன் கூறுகின்றாரோ, ஆத்மா அழியாதது என்று சொல்கின்றாரோ, இவர் அறிந்து கொண்டவர்தான். இவர் எதையோ பார்த்து அறிந்து கொண்டு வெற்றி அடைந்துள்ளார். நாமும் பார்ப்போம், அறிந்து கொள்வோம், வெற்றி பெறுவோம். நல்லது. சாஸ்திரங்களிலிருந்து குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. நாம் யாத்திரையில் இறங்குவோம். ஆனால் சாஸ்திரங்கள் கோயில்களாகி விடுகின்றன. நாம் அதில் இளைப்பாற தங்கிவிடுகின்றோம். அறிதல் என்பதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகம் 22. எப்படி ஒரு மனிதன் கிழிந்த ஆடைகளை கழித்துவிட்டு புதிய ஆடைகளை எடுத்துக் கொள்கின்றானோ, அப்படியே தேகத்தினை உடைய ஆத்மாவானவன் பழுதான உடல்களை கழித்துவிட்டு வேறு புதிய உடல்களை அடைகின்றான். கிழிந்த ஆடைகளை எரிந்துவிட்டு புதிய ஆடைகளை உடுப்பதைப் போல் ஆத்மா வினை முடிந்த தேகத்தை விட்டுவிட்டு வேறு தேகம் எடுத்துக்கொள்கிறது. கண்ணுக்கு புலப்படும் தேகம் தூலமானது. இதற்கு உள்ளே சூக்கும தேகம் ஒன்று இருக்கிறது.
அதில் நாம் செய்யும் செயல்களில் பதிவுகள் பதிவாகின்றன. கர்ம வினைகளின் பாவ புண்ணியங்கள், எண்ணங்கள், பதிவுகள் அனைத்தும் சூக்கும தேகத்தில் பதிவாகிவிடுகின்றன. தேகம் விழுந்ததும் ஆத்மா இந்த சூக்கும தேகத்துடன் வேறு தேகத்தில் புகுந்து கொள்கின்றது. அதனால்தான் சில கலைகளில் யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே குறிப்பிட்ட காலத்தில் ஆர்வம் ஏற்பட்டு புத்தகம் படித்து தெரிந்து கொண்டு விளங்கிக் கொள்கிறோம். ஆம், அது முந்தைய பிறவியில் விட்டதின் தொடர்ச்சி. அவை யாவும் சூக்கும சரீரத்தில் உள்ளன. ஒலிய அலைகளும் சவுண்ட் வேவ்ஸ் அது கூட அழிவதில்லை என்று சொல்கிறார்கள். ஆகாயத்தில் அடங்கி விடுகின்றன என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். காந்தி, கென்னடி போன்றவர்களுடைய குரல் அதிர்வு எண்ணை கண்டுபிடித்து, அந்த வேவ்லென்த் அதை கண்டுபிடித்து அதே அதிர்வெண் உள்ள அலைகளை, அந்த ஃப்ரீக்வன்சி இல்லையா, அந்த அதிர்வெண் அலைகளை இயந்திரத்தில் உண்டாக்கினார்கள். அவைகள் அந்த அதிர்வுக்கு உரிய மறைந்த தலைவர்களுடைய பேச்சுக்களை ஆகாயத்திலிருந்து இழுத்து வந்து எல்லோருடைய காலிலும் கேட்க வைக்கலாம். இதே போன்று ஆத்மாவும் சூக்கும தேகத்தினால் சூழப்பட்டு தூல தேகம் மரணம் அடைந்ததும் வெளியேறுகின்றது. இந்த சூக்கும தேகத்தில் உள்ள பதிவுகள் வேறுபடுவதால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சூக்கும தேகம் உள்ளது. ஆனால் பல ஆன்மாக்கள் இருப்பதாக காட்டுகிறது. உள்ளே உள்ள ஆன்மாவில் பேதம் கிடையாது. ஒவ்வொரு சூக்கும தேகத்திலும் உள்ள பதிவுகளில் தான் பேதம் இருக்கிறது. அந்த பேதத்தினால் ஆன்மா பலவாறாக தோற்றமளிக்கிறது. ஆன்மா உண்மையில் ஒன்றுதான். எல்லா சூக்கும தேகத்தில் இருப்பது அந்த ஆன்மா ஒன்றுதான். ஆத்ம சாதனை மூலம் எவனுடைய சூக்கும தேக பதிவுகள் அழிக்கப்படுகின்றனவோ அவனுடைய தூலதேகம் விழுந்ததும் சூக்கும தேகம் விழுந்துவிடும். சூக்கும தேகம் அழிந்துவிட சூக்கும தேகத்தில் பதிவுகள் இல்லாமல் அது அழிந்து விடுகிறது. ஆனால் சூக்கும தேகம் இல்லாமல் ஆத்மா பிரம்மத்தில் கலந்து விடுகிறது. இதுவே முத்தியாகும். ஆக தூலதேகம் எப்படி அன்னத்தினால், சாப்பாட்டினால் உயிர் வாழ்கின்றதோ அப்படியே சூக்கும தேகம் எண்ணங்களுடைய பதிவுகளால் வாழ வாழ்கின்றது. வினைப்பதிவுகள் இருக்கும் வரை பிறவியும் இருக்கும், சூக்கும தேகம் இருக்கும். இதனால் ஆன்மாவில் எந்தவிதமான மாறுபாடும் உண்டாவதில்லை. சூக்கும தேகத்தில் பதிவுகளின் கூடுதல் குறைவுகளால் உயர்ந்த பதவியும் தாழ்ந்த பதவியும் ஏற்படுகின்றன. நல்ல பதிவுகள் இருந்தால் உயர்ந்த பிறவியாக நல்வாழ்க்கை அமையும். கெட்ட பதிவுகளால் கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை அமையும். அவ்வளவே. சூக்கும தேகத்தை பொறுத்தவரையில் நல்லதோ கெட்டதோ பதிவுகள் இருக்கும் வரையில் அது விழுந்து விடாது, இருந்து கொண்டிருக்கும். பதிவுகள் முழுவதும் அழிந்துவிட்டால், பூஜ்யமாகிவிட்டால் உடனடியாக சூக்கும தேகம் விழுந்துவிடும். மறுபிறவியை பற்றி இந்த அத்தியாயத்தின் துவக்கத்திலேயே நாம் விரிவாக பார்த்திருக்கின்றோம். பேருந்துகளில் பஸ், ஊரின் பெயர் பலகைக்கு பக்கத்தில் பேருந்தின் பெயர் ஆங்கில எழுத்தில் சுருக்கமாக எழுதி அதை சுற்றி வட்ட வடிவில் நிறைய சிறிய பல்புகளை பொருத்தி அணைந்து எரிவதாக அமைத்திருப்பார்கள். டிஜிட்டல் பல்ப்ஸ். இந்த பிரைவேட் பஸ்ல எல்லாம் இதை செய்து வச்சிருப்பாங்க. அதிலுள்ள மின்சார ஒளி வட்ட வடிவில் வரிசையாக ஊர்ந்து ஓடிச் செல்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். உண்மையில் ஒளி ஓடுகின்றதா என்ன? லைட் ஓடுறதில்ல. இல்லை, ஒரு பல்பு அணைந்து மறு பல்பு எரிகிறது, அதுவும் அணைந்து அதற்கடுத்த பல்பு எரிகிறது. தொடராக கன நேரத்தில் ஒன்று அணைந்து அடுத்து எரிந்து, அது அணைந்து மற்றது எரிந்து, அதுவும் அணைந்து அதற்கடுத்து எரியும். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதால் அந்த லைட் ஒளி தொடர்ந்து வட்டம் அடிப்பது போல் தெரிகின்றது. ஆனால் அந்த பல்புகளுக்கு உள்ளே இருக்கும் மின்சாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அது அணைவதில்லை, புதியதாக எரிவதும் இல்லை. ஒரு பல்பிலிருந்து அடுத்த பல்புக்கு தாவிக்கொண்டே போகின்றது. இதே போன்று ஒரு தேகம் விழுகின்றது, மற்றொரு தேகம் பிறக்கிறது. இதனால் ஆன்மா இறப்பதும் பிறப்பதுமாக தோன்றுகிறது. உண்மையில் சூக்கும தேகத்துடன் வெளியே செல்லும் ஆன்மா மற்றொரு உடலில் பூந்து கொள்கிறது. பல்புகளுக்குள் இருக்கும் மின்சாரம் தொடர்ச்சியாக செல்வதைப் போல ஆன்மா தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அழிவது போன்ற தோற்றமே தவிர ஆன்மா அழிவதில்லை. இங்கே ஒரு விஷயம், இந்த ஸ்லோகத்தில் பழுதான உடல்கள் என்று சொல்லி இருப்பது வினைப்பயனை அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இல்லாத உடல்
என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிலே நிறுத்திக் கொள்வோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.